இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வாரத்துல அவர் ஒருவரே என்ற தலைப்புல நாம் பார்த்தோம். அவர் ஒருவரே பரிசுத்தர் என்று நாம் பார்த்தோம். அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர் என்று நாம் பார்த்தோம். அவர் ஒருவரே இருதயங்களை அறிகிறவர் என்று நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே போதகர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே பிதா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதா ஒருவரே நமக்கு பிதா என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர், கர்த்தர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் என்ற தலைப்புல நாம் பார்க்க போகிறோம். அதிசயங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் ஒப்பில்லாத தேவன், அவர் நிகரில்லாதவர், அவரோடு கூட யாரையும் நாம் ஒப்பிட முடியாத தனித்துவம் உரியவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் வானங்களையும் வானாதி வானங்களையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர், நம்மை உருவாக்கினவர், நம்முடைய எல்லாவற்றையும் அறிகிறவர், நம்மை காண்கிறவர். அவர் ஒருவரே கடைசி நாளிலே நம்மை நியாயம் தீர்க்க போகிற தேவன். அவருக்கு முன்பாக மட்டுமே நாம் ஒரு நாளிலே இந்த உலக வாழ்க்கைக்கான எல்லா கணக்குகளோடும் கூட நாம் நிற்க போகிறோம். அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர். இந்த நாளிலே அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவரே, அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் முழுவதும் அவர் செய்த அதிசயங்களால் நிறைந்திருக்கும். அவருடைய சிருஷ்டிப்பே அதிசயம். அவர் தம்முடைய ஜனங்களை நடத்தின விதமே அதிசயமானது. கடினமான வழிகளில் எல்லாம் அவர் ஜனங்களை நடத்தும் பொழுது அவர்களோடு கூட அவர் இருந்தார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. உளையிடுதலான ஸ்தலங்களிலே அவர்களை கண்டுபிடித்து நடத்தினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மோடு கூட இருந்த எல்லாரும் எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட இருந்ததில்லை. நாம் பிறந்த பொழுது, நாம் வளர்ந்த பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இருப்பதில்லை. உன்னை விடமாட்டேன் என்று சொன்னவர்கள் ஒரு நொடி பொழுதிலே நம்மை விட்டு மாறி போனார்கள். ஆனால் கர்த்தரோ மாறாதவர். அவர் நம்மை நடத்துகிற விதம் அதிசயமானது. அவர் நம்மை வழி நடத்தி வருகிற வழிகள் ஆச்சரியமானவைகள். இந்த வழியாய் நீங்கள் இதுவரைக்கும் போனதில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் புதிதான வழிகளிலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக அவர் நடத்தி வருகிறார். அவர் நம்மை நடத்துகிற விதம் ஆச்சரியமானது, நம்மை ரட்சித்த விதம் ஆச்சரியமானது. ஒரு தடவை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களை ரட்சித்த நாளை நினைத்து, அவர் உங்களை ரட்சித்த விதத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? அது ஆச்சரியமானது, அதிசயமானது. அவர் வேண்டாம் என்று நாம் நினைத்தோம், நாம் அவருக்குரியவர்கள், அவருக்கு வேண்டும் என்று அவர் நம்மை அணைத்து கொண்டார். அவரை விட்டு தூரம் போனோம், அவர் கிட்ட வந்து அவருடைய அன்பை நமக்கு காட்டினார். இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயையானது, அவருடைய அன்பு ஒன்றே நமக்கு போதுமானது என்பதை உணர்ந்து கொள்ளும்படி செய்தார். அவர் நடத்தின விதங்கள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமானவைகள். நம்முடைய வேதனைகளிலே, நெருக்கத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் பதில் தந்த விதங்களும் ஆச்சரியமும் அதிசயமாக இருந்தது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். அவர் போதித்த விதங்கள் ஆச்சரியமானவைகள். யார் சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தின விதம் அவருடைய சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது. அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும்படி செய்தது. இவ்வளவு மகத்துவமான தேவன் அவர் என்பதை நாம் கண்டு கொள்ளும்படி செய்தது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர்.
அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு அதிசயத்தை நாம் தியானித்து இந்த வாரத்தின் செய்திகளை நாம் முடிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் நாம் அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யவீருவின் வீட்டிற்காக புறப்பட்டு போகிறார். யவீரு இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து மரித்து கொண்டிருந்த தன்னுடைய மகளை சுகமாக்கும்படி வீட்டிற்கு வர வேண்டும் என்று அழைத்து சென்ற வழியிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்திலே அவருடைய அந்த உதரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. நின்றது மாத்திரம் இல்ல, தன்னுடைய சரீரத்திலே ஒரு சுகம் வந்ததை, அந்த வேதனை நீங்கி போனதை, தாம் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம். இந்த அற்புதம் மற்ற அற்புதங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது, ஆச்சரியமானது. 12 வருடமாக இந்த ஸ்திரீ பாடுபடுகிறாள். அநேக வைத்தியர்களால் வருத்தம் அடைகிறாள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். தனக்குண்டான எல்லாவற்றையும் அவள் செலவழித்து விட்டாள். அவளால் முடிந்த அளவு அதிகபட்சமாக அவர் மருத்துவத்திற்காக செலவழித்தாயிற்று. சுகம் கிடைக்காதா என்கிற ஆவலோடு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவள் செய்து முடிந்தாயிற்று. இந்த நேரத்திலே அவள் கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் போதும். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் சொன்ன வார்த்தைகளை அவள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் கேள்விப்பட்டதோடு அவள் நிற்கவில்லை. அவளுக்குள்ளால் ஒரு விசுவாசம் பெருகி வந்தது. அவர் பார்க்க வேண்டும், அவர் தொட வேண்டும், நீ சுகமாயிற்று என்று அவர் சொல்ல வேண்டும், அப்படியெல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் கூட ஒரு பலமான விசுவாசம். போய் தொடுகிறாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும், அவரை நான் தொட்டாலே எனக்கு சுகமாகிவிடும் என்று தொடுகிறாள். அவள் விசுவாசித்தபடி, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவளிடம் சொல்கிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கே அது தெரியவில்லை. தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவள் சுகம் பெற்ற பிறகுதான் அவர் அறிகிறார். அவ்வளவு ஆழமான ஒரு விசுவாசம், அதிசயமான ஒரு விடுதலை அவளுக்கு. அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அதே கர்த்தர் நாம் அவரிடத்திலே போகும் பொழுது அவர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் நமக்கு காரியங்களை செய்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உங்களுக்கும் நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபித்து கேளுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்திலே தான் நான் போராடி கொண்டு இருக்கிறேன், இந்த காரியத்திலே தான் எனக்கு அதிசயம் வேண்டும், நீர் எனக்கு செய்தாலே முடியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி பாருங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதிசயங்களின் தேவன் என்று நாங்களும் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீர் ஆச்சரியமான விடுதலைகளை நீர் தாரோம். இந்த நேரத்துல கர்த்தாவே, ஆசையோடு வாஞ்சையோடு இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுப்பா, வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சமூகத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இப்பொழுது இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டோம்ப்பா. அவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக என்று நாங்க கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. உங்களுடைய அற்புத வல்லமை உங்களுடைய ஜனங்கள் மேல் நீர் விளங்க பண்ண நாங்க ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான பதில்களை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியம்பா. உங்களுடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருக்கா கூட நாங்கள் இதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற நாங்கள் எல்லாரும் இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இதை ஆசீர்வதியும். எங்களால்
இந்த மகிமை டிவிக்கு என்று செய்ய வேண்டிய ஏதாவது உதவி இருக்குமானால் அதை செய்ய ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்க, இந்த டிவியின் பிரசங்கங்களை கேட்டு எங்கள் வாழ்க்கைகளை திருத்த எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமானால் கர்த்தாவே, அதை செய்கிற ஞானத்தையும் வழி நடத்துதலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறதை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இது வளர்ந்து பெருகட்டும் ஏசப்பா. கர்த்தாவே, என்னை நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன் ஏசப்பா. என்னால் உண்டானது என்று சொல்வதற்கு இதுல ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நீர் என்று உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது, அதை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை